ஹாய், வெல்கம் டு டெட்செக் ட்ரீட்ஸ். இந்த வீடியோவில் எப்படி பேக் டெஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். யூடியூப் செஷன் கமெண்ட்ஸில் வந்து ரெகுலராக எனக்கு வர ஒரே ஒரு கமெண்ட் என்னென்னா, பேக் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது, அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக பேக் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி என்டையராக பார்ப்போம். நிறைய பேர் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து எப்படி பேக் டெஸ்டிங் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. நான் ஒரு 1 இயர் பக்கமாக பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அத வந்து நான் எதுல பண்ணேன்னா, எஃப்எக்ஸ் ரீப்ளேன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அது பேக் டெஸ்டிங் வெப்சைட் தான் அது. ஸோ அதுல தான் நான் வந்து பேக் டெஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோலயுமே எஃப்எக்ஸ் ரீப்ளே வச்சு எப்படி பேக் டெஸ்டிங் பண்றது அப்படின்ற மாரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இஃப் இன் கேஸ் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப். ட்விட்டர் ஐடி அண்ட் தென் டிஸ்கார்ட் சேனலோட லிங்க் 2மே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த எஃப்எக்ஸ் ரீப்ளே வெப்சைட்ட யூஸ் பண்ணி எப்படி பேக் டெஸ்ட் பண்றதுன்னு பார்ப்போம். கூகுள் போயிட்டு எஃப்எக்ஸ் ரீப்ளே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ட்ரேடிங் வியூ இல்லாம ஏன் எஃப்எக்ஸ் ரீப்ளே நீங்க சஜஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, எஃப்எக்ஸ் ரீப்ளே வந்து ஃப்ரீ. ஸோ ஃப்ரீயா வந்து நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் எஃப்எக்ஸ் ரீப்ளே வந்து சூஸ் பண்றேன். இங்க வந்து எஃப்எக்ஸ் ரீப்ளே வெப்சைட் போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லிங்க்க தொட்டுக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன். எஃப்எக்ஸ் ரீப்ளேன்னு டைப் பண்ணுங்க கூகுள்ல. அதுல ஃபர்ஸ்ட் பாப்பப் ஆகுற லிங்க்க தொட்டுக்கோங்க. தொட்டீங்கன்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் காமிக்கும். ஸோ நான் முதல்ல லாகின் பண்ணியிருக்கேன். அதனால டேரெக்ட்டா எனக்கு உள்ள போயிரும். நீங்க வந்து உங்களோட குரோம் எந்த இமெயில் ஐடி வேணுமோ அதுல லாகின் பண்ணிக்கோங்க. இதுல போனீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜஸ் காமிக்கும். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. இயர்லிக்கு போயிருங்க. இயர்லி போனீங்கன்னா இங்க வந்து ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ அதுல நம்ம வந்து 1 இயர் இல்லைன்னா 2 இயர்ஸ் கூட நம்ம பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்துருங்க. இப்போ ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்தீங்கன்னா இங்க ப்ரொசீட் டு செக் அவுட்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. இங்க ஃபுல் நேம் கேட்கும். அதுல வந்து உங்க பேர் அடிச்சுட்டு அண்ட் தென் லாஸ்ட் நேம் ஆப்ஷனல் தான், வேணும்னா டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கேட்கும். ஜஸ்ட் நீங்க வந்து இது ட்ரஸ்டடான வெப்சைட் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி $0க்கு சப்ஸ்கிரைப்னு ஒன்று காமிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க 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 பேங்க் டீடைல்ஸோ எதுவுமே உங்களுக்கு கேட்கல. ஸோ அதனால அமௌண்ட் கட் பண்ணுறதுக்கான சான்சஸே கிடையாது. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜஸ்ட் நீங்க ₹0 ஜஸ்ட் ஃப்ரீ ட்ரையல் தான் நீங்க பண்ண போறீங்க. ஸோ அப்புறம் இங்க உள்ள போனோடனே ஜஸ்ட் அந்த மாதிரி கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்றதுனா கூட பண்ணிருங்க. இல்ல ஏதாவது ஒன்று டேப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏதாவது கேட்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒன்று டேப் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம எதுவுமே வேணாம். ஸோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதுக்குள்ள தான் நீங்க வந்து பேக் டெஸ்டிங்க்கு ஒரு செஷன் கிரியேட் பண்ணி அதை நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க. ஸோ இங்க மேலேயே உங்க ப்ரொஃபைலுக்கு கீழே டெஸ்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெஸ்டிங்ல உள்ள கீழே வந்தீங்கன்னா கிரியேட் செஷன் ஒன்று காமிக்கும். ஸோ கிரியேட் செஷன்னா நீங்க எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செஷனுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே நான் கோல்டு தான் நான் வந்து ட்ரேட் பண்ண போறேன். கோல்டு தான் ப்ரோ பேக் டெஸ்ட் பண்ண போறேன்னா கோல்டுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அக்கௌண்ட் சைஸஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ லெட்ஸ் சே நீங்க வந்து 5K அக்கௌண்ட்டே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இல்ல 100K அக்கௌண்ட் தான் ப்ரோ நான் வச்சிருக்கேன். அதனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்றேன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேணா அக்கௌண்ட் பேலன்ஸ் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5Kன்னு போட்டுறேன். இங்க வந்து அசர்ட்ஸ் காமிக்கும். அசர்ட்ஸ்ல நீங்க கோல்டு தான் பண்ண போறீங்க அப்படின்னா XAU USD இது வந்து ஜஸ்ட் நார்மலா நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பேரோ அதை நீங்க போட்டுக்கோங்க. லெட்ஸே நீங்க வந்து USD நான் பேக் டெஸ்ட் பண்ணணும் ப்ரோ, இல்ல GBP நான் பேக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோல்டு ஆட் பண்ணிடுறேன். ஒரு பேர் மட்டும் தான் ஆட் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எத்தனை பேர் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் XAG எனக்கு வேணும், சில்வரும் எனக்கு வேணும். ஸோ அதனால சில்வரும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் டேட்னு காமிக்கும். இனிஷியல் டேட்னா எந்த டேட்ல இருந்து நீங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ண போறீங்கன்னு கேக்குது. ஸோ 2024ல நான் வந்து ஜான்வரி மந்த்ல இருந்து நான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ திங்கக்கிழமையில இருந்து 1ஆம் தேதியில இருந்து நான் பேக் டெஸ்ட் பண்ண போறேன். டில் டேட் வந்து நீங்க எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். பட் 1 மந்த் தான் வேலிடிட்டி. நான் கடைசியா சொல்றேன் அது ஏன் 1 மந்த் தான் வேலிடிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கொடுத்துட்டு கிரியேட் செஷன் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண செஷன் வந்து கீழே காமிக்கும். என்ன அந்த செஷனுக்கு பேர் வச்சோம், அதே மாதிரி என்ன கேபிட்டல் நம்ம வந்து போட்டிருந்தோம், என்னென்ன பேர்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தோம், அது எல்லாமே காமிக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த செஷன் வந்து
வெறும் 1 மந்த் தான் வேலிடிட்டி. இப்போ இங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ண செஷன் வந்து ஜான்வரி மட்டும் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஈவன் தோ டேட் வந்து அதிகமாக இருந்தாலும் 31 நாள் தான் இந்த செஷன் வேலிடிட்டின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அதை நம்ம அப்புறமேட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செஷனை வந்து பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி மந்த்தை வந்து நம்ம ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணுறோம்னு நினச்சிக்கோங்க. இங்கே வந்து ஸ்டார்ட் செஷன் இங்கே ஒரு சிம்பிள் காமிக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் செஷன் கொடுத்து உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து வால்யூமோட இண்டிகேட்டர்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச கேண்டில் கலரை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த கலர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால இந்த கலரை வச்சுக்கிறேன். இதில் நார்மலாக வந்து சைடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சேம் ட்ரேடிங் வியூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். என்ன பேரில் இருக்கும், என்ன டைம் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ உள்ளே வந்தோடனே நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னன்னா, இங்கே கீழே வந்து டைம் ஜோன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ டைம் ஜோன்ஸை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு யூடிசியில் இருக்கும். அது வந்து யூடிசி -5 நியூயார்க்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே மேலே வந்து இன்னொரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை வந்து இந்த இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் மாறிடும். இந்த ரெண்டை பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்கள் டைமிங்க்கு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லண்டன் செஷன் மட்டும் தான் ப்ரோ பேக் டெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்மேட் தான். லண்டன் செஷன் 2 மணிக்கு ஆரம்பிக்கும். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 மணினா 1:45க்கு அந்த வெர்டிக்கல் லைன் ஒன்று இருக்கும் சைடில். ஸோ அதை வந்து கொண்டு வந்து வச்சுருங்க. 1:45க்கு வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி பிளேஸ் ஆயிரும். இங்கே வந்து என்ன டைம் ஃப்ரேமில் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ இங்கேருந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் அமுத்துனீங்கன்னா ஒரு கேண்டில் மூவ் ஆகும். இன்னொரு ஸ்பேஸ் பார் அமுத்துறேன். கண்ட்ரோல் பிடிச்சி ஸ்பேஸ் பார் அமுத்தணும். அப்படியே ஒன்று ஒன்றா நவுத்துனீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 o'clock போயிடணும். ஏன்னா லண்டன் செஷன் மட்டும்தான் நம்ம பேக் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்ம ஒரு மாடல் பார்த்து நம்ம அந்த மாடலுக்கு டேட்டா எடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த லைனுக்கு வந்து நிற்கிற மாதிரி ஒரு கேண்டில் ஓட்டி விட்ருங்க. இப்போ இந்த லைனை தூக்கி விட்ருங்க, டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட அனாலிசிஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாப் அனாலிசிஸ்லேருந்து வருவோம் ப்ரோ, டெய்லி சார்ட்லேருந்து வருவேன்னா இங்கே டெய்லி சார்ட் போய் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி எல்லா டைம் ஃப்ரேமும் இங்கே இருக்கும். ஒரு டைம் ஃப்ரேம் விடாமல் எல்லா டைம் ஃப்ரேமும் இருக்கும். நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் அனலைஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் செல்லு தான் பார்க்குறேன், டெய்லிலையும் செல்லு மாதிரி தான் இருக்குது, அதே மாதிரி 1 hourலையும் செல்லு மாதிரி தான் இருக்குது, எல்லாம் வரைஞ்செல்லாம் பார்ப்போம்ல, அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் அண்ட் தென் ஃபேர் வேல்யூ கேப்லாம் போட்டு வரைஞ்சு பார்ப்போம். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து செல் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் டாப் அனாலிசிஸ் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவுக்காக நான் வந்து லெட்ஸே நான் இப்போ செல் எடுத்தால் எப்படி எடுப்பேன்னு சொல்லிடுறேன். நீங்கள் எல்லா அனலைஸும் பண்ணி முடிச்சிட்டிங்க. இங்கே வந்து எனக்கு செல் ஆகும்னு தோணுது. லண்டன் செஷன் ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் செல் ஆகும்னு தோணுது. இங்கே வந்து ஷார்ட் பொசிஷன் இருக்குல்ல, நம்ம நார்மலாக ட்ரேடிங் உள்ள அதை கொண்டு வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் பொசிஷன் விழுந்துடும். இதில் வந்து எங்கே டார்கெட் இருக்குமோ வச்சுட்டு இப்போ நம்ம வச்ச ஷார்ட் பொசிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிளேஸ் ஆர்டர் எப்படி ப்ரோ நான் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மேலே பிளேஸ் ஆர்டர்னு காமிக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் செல் எடுக்க போகிறீங்களா எல்லாமே அதுவாக தானாக அலைன் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து இதை டச் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இதை டச் பண்ணிவிட்டு பிளேஸ் ஆர்டர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா தானாகவே நீங்கள் வந்து இங்கே ஷார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி அதுவே அனலைஸ் பண்ணிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். லெட்ஸே நான் 5K அக்கௌண்ட் தான் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். 5K அக்கௌண்ட்டில் ரிஸ்க் வந்து 1% வச்சா எனக்கு ரிஸ்க் அமௌண்ட் வந்து $50. ஸோ என் டார்கெட் அடிச்சிச்சு 2.5 RR நான் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 RR வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு $100 வர மாதிரி அதுவாக ஆல்டர் ஆகிக்கும். இப்போ நான் வந்து இப்போ வெளியே போயிட்டு இதை நான் கிளிக் பண்ணி இங்கே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இங்கே $100 வர மாதிரி ஆல்டர் ஆகிடும். ஃபஸ்ட்டு 125 இருந்துச்சு, இப்போ $100 மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு மார்க்கெட் ஆர்டர் வேணுமா இல்லை லிமிட் ஆர்டர் வேணுமா அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு லெட்ஸே நான் மார்க்கெட்லேயே போடுறேன்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்லேயே கொடுத்து சேவ்னு கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரி விழுந்துடும். ஸோ இதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் ஆயிடுச்சு. சும்மா பண்ணுறதுல கூட எஸ்எல் ஆகுது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் பேக் டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் லண்டன் செஷன் தான் பேக் டெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெர்டிக்கல் லைன் எடுத்து வைக்க போகிறீங்க. அந்த வெர்டிக்கல் லைன் வரைக்கும் ஓட்ட போகிறீங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண போகிறீங்க. ஸ்கிப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாப் டவுன் அனாலிசிஸ் பண்ண போகிறீங்க. நம்ம டெய்லி சார்ட் ஆர்எல்ஸ் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல, அதை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு என்ட்ரியோ பையோ செல்லோ பண்ண போகிறீங்க வித் ஹெல்ப் ஆஃப் ஷார்ட் பொசிஷன் ஆர் லாங் பொசிஷன் வச்சுட்டு அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பிளேஸ் ஆர்டர் கொடுக்கணும். டேரெக்டாக நீங்கள் பிளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே இங்கே காமிக்காது, இந்த மாதிரி தான் காமிக்கும். ஸோ அதனால் இதை டச் பண்ணி நீங்கள் பிளேஸ் ஆர்டர் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ட்ரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியே டே பை டே நீங்கள் வந்து பண்ண வேண்டியதான். எனக்கு இந்த டே லண்டன் செஷன் முடிஞ்சிருச்சு ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா டைம் ஃப்ரேம் மாற்றிடுங்க, 15 மினிட்ஸ்க்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு சேம் வெர்டிக்கல் லைன் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த நாள் 2 மணிக்கு போயிருங்க.
ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே 1:45 காமிக்கும். ஒரு 15 நிமிஷம் முன்னாடி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் இதாயிரும், கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் அப்படியே கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ஒன்னொன்னா அமுத்தினாலும் சரி, இல்லை பிடிச்சாலும் சரி, அப்படியே அழுத்தி பிடிச்சாலும் சரி, தானா இப்படி ஓடும். நம்ம என்ன பண்ணோம், அதை கரெக்டாக அந்த லைனு கிட்ட வந்து வச்சிருங்க. லைன்லேயே கூட வச்சிருங்க. லைன் வரைக்கும் வச்சீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆரம்பிச்சிடும். லண்டன் செஷன் கரெக்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் இங்கே அனலைஸ் பண்ணிட்டேன், டாப் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டேன். நான் முதலே சொன்ன மாதிரி நான் இன்னொரு செல் மாதிரி போடுறேன் அப்படின்னா, இல்லை இந்த தாட்டி லாங்ஸ் பண்ணுவோம். எதுக்கு போன வாட்டி தான் வந்து ஸ்டாப் அவுட் ஆச்சு. நான் இங்கே வந்து மார்க்கெட் ஆர்டர் போடுறேன். இப்படி வச்சுட்டு லெட்ஸே நான் டாப் அனாலிசிஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல, அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே லான்ச் பண்ணலாமா ஷார்ட் பண்ணலாமான்னு பார்த்துட்டீங்க. லெட்ஸே நீங்கள் லான்ச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா, சேம் இந்த லாங் பொசிஷன் எடுத்து வச்சுட்டு எங்கே எடுக்கணுமோ அங்கே வச்சுட்டு இதை தொட்டு பிளேஸ் ஆர்டர்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா எல்லாமே இங்கே நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறது எல்லாமே இங்கே காமிக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் கொடுத்துருங்க. தானாக இங்கே ஆர்டர் விழுந்துடும். சேம் இதுவும் எஸ்எல். ஜஸ்ட் நான் ரேண்டமாக சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டிபி போகிறதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓகே நம்ம மாடல் ஒர்க் ஆகுதா இல்லையா, நம்ம டேட்டாஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பேக் டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் அடுத்தடுத்த நாள் வந்து நீங்கள் உங்களோட மாடலுக்கு நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பழகலாம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த செஷன் வேலிடிட்டி வந்து 1 மந்த் தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜான்வரி 3ஆம் தேதி இருக்கும். இங்கே கீழே டைம் ஃப்ரேம் காமிக்கும். ஸோ இப்போ அப்படியே நான் வந்து ஒவ்வொரு நாள் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன். 31ஆம் தேதி வரைக்கும் தான் வேலிடிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 23ஆம் தேதியில் இருக்கும். அப்போ 29ஆம் தேதி வந்தாச்சு, 30ஆம் தேதி வந்தாச்சு. 30ஆம் தேதி வந்த உடனே உங்களுக்கு என்ன ஆகுது, இது மாதிரி அப்கிரேட் பிளான் அந்த மாதிரி காமிக்கும். அப்டேட் பிளான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் தான் பண்ண சொல்லும், அமௌண்ட் கேட்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணாம். இதை விட்டு அப்படியே வெளியே வந்துட்டு நீங்கள் ஜான்வரி மந்த் ஃபுல்லாக நீங்கள் லண்டன் செஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த மந்த்துக்கு நீங்கள் போகணும். ஸோ இப்போ வந்து அப்கிரேட் பிளான் கொடுத்ததுனால அப்படியே வெளியே வந்துட்டு செஷனை டெலீட் பண்ணிடுங்க. நீங்கள் முதலே கிரியேட் பண்ண செஷனுக்கு நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் வந்து இதில் நான் என்னென்ன பண்ணேன்னு தெரியணும்னா இங்கே சம்மரின்னு இருக்கும். சம்மரியில் வந்து நீங்கள் எத்தனை ட்ரேட் எடுத்தீங்க, 2 ட்ரேட் எடுத்தீங்க, டோட்டலாக $100 லாஸ் ஆச்சு. ஏன்னா ஒரு ட்ரேடுக்கு $50 ரிஸ்க் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலாக $100 லாஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரிலாம் ஸ்டாட்ஸ் லைட்டாக காமிக்கும். ஸோ இதை நான் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பேக் டெஸ்டிங் எப்படி இருக்குன்றது அதுலேயே லைட்டாக காமிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜான்வரி மந்த் முடிச்சிட்டிங்க, நெக்ஸ்ட்டு பிப்ரவரி மந்த்து. ஸோ அதனால் இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு கிரியேட் நீங்கள் நியூ செஷன் கொடுத்து சேம் ப்ரொசீஜர். இல்லைன்னா டேட்டு மட்டும் நீங்கள் வந்து பிப்ரவரி மந்த்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அது பிப்ரவரி மந்த் முடிகிற வரைக்கும் தான் இருக்கும். சேம் 31ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். பிப்ரவரி 31 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு செஷன் நீங்கள் இதே மாதிரி கிரியேட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் பேக் டெஸ்ட் பண்ணணும். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ். இஃப் இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ண பார்க்குறேன். ஆர்எல்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா விசி கூட வாங்க. டிஸ்கார்டில் வந்து வாய்ஸ் சாட்டில் தான் நிறைய நேரம் இருக்கும். ஸோ அங்கே வந்தீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் டெட் செக்ரேட்ஸ்.